இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அடுத்தல சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். அப்போ எப்போ முதல் பைபிள் வாசிக்கிட்டே இருக்க சொல்றீங்களா? பைபிள்ல ஒன்று சொல்லியிருக்கு தெரியுமா? பைபிள் வாசிக்கிறவன் பாக்கியவான் போட்டிருக்கா? வேதத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான் இல்லையே. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஈசாக்கு பொன் பார்க்க போயாச்சு, ரெபெக்காளை கூட்டிட்டு வர்றான். சாயங்கால வேளையில் வரும்போது ஈசாக்கு குறித்து சொல்ல, வெளியே தியானம் பண்ண போயிருந்தான். வாஸ்து பாருங்க இருக்கும், வெளியே தியானம் பண்ண போயிருந்தான். மெடிடேட் த பைபிள், மெடிடேட் தி பைபிள், வேதத்தை தியானியுங்கள். ஏன் வேதத்தை தியானிக்க சொல்றாங்க? ஏன் எல்லா புக்கு இருக்கு, பேப்பர் இருக்குது, எல்லா புக்கு, நிறைய புக்ஸ் இருக்கு உலகத்துல, அதை வாசிக்கிறோம். புத்தகத்தை தியானியுங்கள் அப்படின்னு எங்கேயா இருக்கா? இருக்காது. புத்தகத்தை தியானிங்கள் எங்கே இருக்காது. ஏன்? பேப்பர் வாசிக்கிறோம், நடைமுறை செய்திகள், இன்னைக்கு நடந்திருக்கிற ஒரு காரியம், புக்கை வாசிக்கிறோம், ஒரு புஸ்தகம் எழுதியிருக்க புஸ்தகத்தை வாசிக்கிறோம், நடைமுறை காரியங்கள். அப்போ அதை ஏன் தியானிக்க சொல்லலை? பைபிளை ஏன் தியானிக்க சொல்லி இருக்கிறாங்க? ஏன் அப்படின்னா, வேதத்திற்கும் மற்ற புத்தகத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, வேதம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. பைபிள் வேர்ட்ஸ் இஸ் ரைட் இன் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரால் வேதம் எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரால் வேதம் எழுதப்பட்டதுனால இந்த வேதத்தில் இருக்கிற வசனத்தை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மூலம், வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவார். ஆனா ஒரு புஸ்தகம் அப்படின்னா, he is write a man mind, மனித மூளையாலே எழுதப்பட்டது புஸ்தகம். ஆனா பைபிள் அப்படி கிடையாது, பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது அல்லது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பேச இன்ஸ்பிரேஷன், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பேசி அவர் சொல்லி எழுதியது பைபிள். அப்போ ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வாசித்துட்டு அதை அப்படியே தியானிக்க ஆரம்பிக்கும் போது, மெடிடேட் பண்ணும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். இன்னைக்கு சங்கீதம் 1:1 தியானிச்சிங்கன்னா ஆவியானவர் பேசுவார், அதை தியானம் பண்ணால் பேசுவார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அதே தியானம் பண்ணால் பேசுவார், நாளை கழிச்சு பேசுவார், எப்போ ஒரு தியானம் பண்ணாலும் பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார். டிஃப்ரெண்ட்டாக ஒரு மனிதனோட பேசிக்கொண்டே இருப்பார். அதான் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் மற்ற புத்தகத்துக்கும் பைபிளுக்குள்ள ஒரு வித்தியாசம். கருகலான சத்தியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பது தான் அந்த ஆவியானவர். எப்போ தியானம் பண்ணும்போது அதான் சொல்லல, இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன். எனி டைம். சங்கீதக்காரன் சொல்லுவாரு, நான் படுத்து நித்திர செய்தேன், என் ஆவியோ தியானம் பண்ணினது. அப்போ நம்ம 24 hours அல்லது தூங்குற நேரம் தவிர, இரவும் பகலும் தூங்குற நேரம், ரெஸ்ட் எடுக்கிற நேரம் தவிர மீதி நேரங்கள்ல பைபிளை மெடிடேட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? பைபிள் கையில் இல்லை. ஒரு வசனம் நமக்குள்ள இருக்கும்ல, ஒரு வசனம் வாசித்திருப்போம், அந்த வசனத்தை தியானிச்சிருப்பது நமக்குள்ள இருக்கும். மீண்டும் அந்த வசனத்தை அசை போடும் போது, மீண்டும் அந்த வசனத்தை தியானிக்கும் போது, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் அந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆவியான நம்மோடு பேசுவார். ஆவியான நம்மோடு பேசுவார். இந்த வசனம் காலையில் தியானிச்சு, இது இப்படி இந்த வசனத்தில் இன்னும் கருகலான சத்தியங்கள் ஏதாவது இருக்கா எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தியானிக்கும் போது, நம்முடைய ஆவிக்குள்ள இருதயத்தின் ஆழத்தில் தியானிக்கும் போது ஆவியானவர் நம்மோடு கூட அந்த வசனத்தின் மூலமாய் பேசுவார்.
ட்ராவலில் போயிட்டு இருக்கும்போது பைபிள் வாசிக்க முடியாது. ஆனால் ஒரு வசனத்தை, இந்த வசனம் இது இப்படி இருக்குது, இது குறித்து ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி அமைதியாக ட்ராவல்ல ஆவியானவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி பார்த்தா அந்த வசனத்தில் என்ன இருக்குங்கிறது நமக்கு ஆவியானவர் சொல்ல என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார், எனக்கு பேசி இருக்கிறார். என் அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த வசனம் இப்படி, இந்த வசனம் இப்படி பேசியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? வேதத்தை தியானிக்கிறோமா, அல்லது புக்கு மாதிரி கட 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 கடன்னு வாசித்துட்டு போகிறோமா? மெடிடேட் தி பைபிள். வேதத்தை தியானிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பாதத்தில் கர்த்தருடைய பாதத்தில் அமைதியாக உட்காந்து அந்த வேதத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். இன்னைக்கு வேதத்தை தியானிக்கோமா? இது வரைக்கும் வேதத்தை தியானிக்காத அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவர் அந்த அனுபவத்தை தந்து உங்களை வழி நடத்துவராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் வேதத்தை தியானிக்காத அனுபவங்கள் இருக்குமானால் வேதத்தை தியானிக்கக்கூடிய அனுபவத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.